ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங். கோடிங் டிகோடிங்னா என்னென்னா, ஒரு வேர்டோ ஸ்டேட்மெண்ட்டோ கொஷின் இருக்கும், அதை சர்டன் கோடில் எழுதியிருப்பாங்க. அந்த கோடை வி ஹேவ் டு டிகோட் இட். அதான் கோடிங் டிகோடிங்கிறது. ஸோ இதில் வெயிட்டேஜ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டாப்பிக்லேருந்து எவ்வளோ கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பிட்வீன் 4 to 6 மார்க்ஸ்க்குள்ளே கேட்பாங்க. இது வந்து டைம் கன்சியூமிங் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் இட் இஸ் வெரி ஈஸி டு சால்வ். அதுக்கு கான்செப்ட் என்ன, எந்த மாதிரி கேட்பாங்கிறது வி மஸ்ட் நோ இட். ஓகே, வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் மோர் செட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன கான்செப்ட்ங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் தட் I have given 10 set of questions in this session. We will see it one by one. Now let's move on to the question. First question. In a certain code, loot is written as mute and gate is written as gate, then how will be the blue be written in that code? Okay, so loot வந்து mute எழுதிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்து எழுதிங்க. கேட்டை வந்து ஹேட் எழுதிருக்காங்க. ப்ளூக்கு என்ன வரும்னு கேட்காங்க. இந்த கோட் படி எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எல், இங்கே பாருங்கள் இது ஒரே மார்க் பாருங்கள், யூடிஇ இது ரெண்டும் சேமாக இருக்குது. எல்லுக்கு அடுத்த டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா எம், ஏபிசிடியில். ஓகே, ஸோ எல்லுக்கு அடுத்த எம், அப்புறம் யூடிஇ அதை அப்படியே சேம் போட்டுருக்காங்க. கேட்டில் பாருங்கள் ஜிக்கு அடுத்து ஹெச். ஓகே, ஸோ ஏடிஇ மீதி இருக்கிற லெட்டர்ஸ் அப்படி போட்டுருக்காங்க. அப்போ பிக்கு என்ன வரும்னா, பிக்கு அடுத்த லெட்டர் சி இருக்கணும். ஸோ சி வரணும், அந்த லெட்டர்ஸ் எல்யூஇயை அப்படி எழுதணும். இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஆப்பிள்ங்கிறத வந்து எப்படி இருக்காங்கன்னா பிபிபிஎல்டினா சீட்டர் டிஇஏஎஸ் இருக்காங்க. அப்போ ஹார்ட்டுக்கு என்ன வரும் இந்த கோடில் எழுதணும். ஓகே, ஸோ ஆப்பிளுக்கு பாருங்கள் இங்கே ஏ இங்கே இருக்குது, இங்கே பி இருக்குது, அடுத்த லெட்டரே வருது. பி அதிகமாக இருக்குது, பியும் அதிகமாக இருக்குது, எல் அப்படி இருக்குது. ஆனால் ஈக்கு அதுக்கு அடுத்த லெட்டர் வராமல் அதுக்கு முன்னாடி லெட்டர் வருது பாருங்கள். ஈக்கு முன்னாடி லெட்டர் என்ன, டி வருது. ஓகே, இந்த சேம் வே இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள். சிக்கு அடுத்த லெட்டர் டி ஃபார்வர்டாக. ஸோ டீக்கு முன்னாடி என்னன்னு பாருங்கள், டீக்கு முன்னாடி எஸ். ஓகே, இந்த சேம் வே நம்ம அப்படி எழுதணும்னா ஹச்சுக்கு அப்புறம் என்ன வரும், ஐ வரும். ஸோ ஐ அப்படியே எழுதுங்க. நடுவில் உள்ள லெட்டர்ஸ்லாம் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வருது. தென் லாஸ்ட் உள்ள லெட்டர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா டீக்கு முன்னாடி லெட்டர் வரணும். ஓகே, டீக்கு முன்னாடி லெட்டர் எஸ். ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். இந்த கொஷின் பாருங்கள், இதில் சர்டன் கோடில் கேட்டை இது மாதிரி இருக்காங்க, டியரை இது மாதிரி இருக்காங்க. சிங்குக்கு இந்த கோடில் எப்படி எழுதணும்னு கேட்குறாங்க. அப்போ கேட் வந்து 3 letter வேர்ட், இட்ஸ் 4 letter வேர்ட். அப்போ கேட்டில் எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஏ இங்கே இருக்குது, டி இது ரெண்டு வந்துடுது, சி இந்த சைடு வந்துடுது. ஓகே, ஸோ டீக்கு இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ்ங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ என்ன பண்ணிக்காங்கன்னு பாருங்கள், டீக்கு முன்னாடி லெட்டர் எஸ் வருது. ஓகே, ஸோ டீக்கு முன்னாடி லெட்டர் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டர் எழுதி அதுக்கப்புறம் இந்த லெட்டர் வருது. ஓகே, சிங்கிறது இந்த சேம் வே இதில் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஆருக்கு முன்னாடி லெட்டர் பாருங்கள், ஆருக்கு முன்னாடி லெட்டர் கியூ. ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுறாங்க. எழுதின பிறகு செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு வரிசையை எழுதிட்டு லாஸ்ட்டாக அந்த டீயை கொண்டு வந்துடுறாங்க. இந்த சேம் வே நம்ம எப்படி எழுதணும்னா ஜிக்கு முன்னாடி லெட்டர் எழுதணும். ஓகே, ஜிக்கு முன்னாடி லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப். ஓகே, ஸோ எஃப்ஐ எழுதிட்டு ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எழுதிடணும். ஓகே, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எழுதிட்டு இந்த எஸ்ஸை வந்து லாஸ்ட்டாக எழுதணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ரெயின்கிறத சரி கோடில் எழுதிக்காங்க. அதே மாதிரி பிளேசஸ்க்கு அந்த மாதிரி கோடில் எழுதணும். ஓகே, ஸோ அப்போ எஸ் யூ வருது, எஸ்ஸுக்கு பதில் யூ வருது. எஸ் இங்கே இங்கே எஸ், எஸ்ஸுக்கு அடுத்த ஒன்று விட்டு பார்த்தீங்கன்னா யூ வருது. ஓகே, அப்போ +1 +2 இடத்துல வந்து யூ வருது. ஓகே, ஸோ எஸ்ஸோட +2 ஆட் பண்ணால் யூ வருது. அதே மாதிரி டி இருக்குது. ஸோ டி இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது. ஸோ டீயை விட +3 கூட இருக்குது. ஓகே, +3ங்கிற பிளேஸில் இருக்குது. ஓகே, டபிள்யூ. அதே மாதிரி ஆர்லேருந்து டி பாருங்கள். ஸோ ஆர் இங்கே இருக்குது, டி இருக்குது, அப்போ +2. இதுக்கும் இருந்து +2. ஏக்கும் டிக்கும் பாருங்கள், ஏலேருந்து 3 +3. ஓகேயா, ஸோ +3. அப்போ எப்படி இந்த சீரிஸ் போகுதுன்னு பாருங்கள், +2 +3 +2 +3. அதே மாதிரி இங்கே ஐக்கும் கேக்கும் +2, இது +3. அப்போ ஸோ +2ங்கிற பிளேஸ்க்கு அடுத்து என்ன வருதுங்கிறத பார்த்து போகணும். அடுத்து +3ங்கிறது போகணும். இப்போ பிளேசஸ் அதே மாதிரி இருக்கலாமா, பி இங்கே இருக்குது. ஸோ பியோட +2 ஆட் பண்ணால் ஆர் வரும். தென் ஆர் இருக்குது, ஆரை விட +3 ஆட் பண்ணிங்கன்னா ஓ வரும். ஏயை விட +2 ஆட் பண்ணால் சி வரும். சியை விட +3 ஆட் பண்ணால் எஃப் வரும். இயை விட +2 ஆட் பண்ணால் ஜி வரும். தென் எஸ்ஸை விட +3 ஆட் பண்ணால் பி வரும். அப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன்ல பாருங்கள் ஆன்டிசிபேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இந்த வேர்டு கோடு சர்டன் கோடில் எழுதிருக்காங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியுது இந்த வேர்டையே அப்படியே மாற்றி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு இதே மாதிரி கோடில் எழுதினா என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் ஆன்டிசிபேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஐசிஐ வருது, இங்கே இருக்குது பாருங்கள் ஐசிஐ. ஓகே, ஸோ ஐசிஐ அப்படி போட்டுருக்காங்க. தென் டிஎன்ஏ வருது, டிஎன்ஏ. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு 6 லெட்டர்ஸில் அந்த லெட்டர்ஸில் ஐசிஐ அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க. ஐசிஐ டிஎன்ஏ, ஐசிஐ டிஎன்ஏ எழுதிருக்காங்களா. இந்த சேவை இங்கே பாருங்கள் என்ஓஐ டிஏபி எழுதிருக்காங்களா. ஸோ இந்த சேம் வே இதுக்கும் நம்ம அப்படி எழுதலாம். ஸோ ஆர் இதாக பிரிச்சிட்டிங்கன்னா இங்கே என்ன வரும் பாருங்கள், சியூடி. ஸோ சியூடி தென் ஓஆர்பி இது ரிவர்ஸில் எழுதிட்டோமா. அதே மாதிரி இங்கேருந்து லாஸ்ட்லேருந்து ஒய்ஐஒய்டிஐ விஐடி. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, இன்னும் சர்டன் கோட் இந்த ஃபிலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி எழுதிருக்காங்க. அதே மாதிரி கான்ஜுகலுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது கேட்காங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எஃப்ஐஎல்இன்னு வருது. எஃப்க்கு இங்கே இருக்குது, பி இதுக்கு நேரம் என்ன இருக்குன்னு பாருங்கள், வி. ஸோ வி என்ன வருது, இங்கே இந்த இடத்துல வருது. ஸோ எஃப்க்கும் விக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஐ பாருங்கள், ஐ இங்கே இருக்குது, பி எங்கே இருக்குன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் வந்து மாற்றி வருது. அப்போ இந்த மாதிரி கொடுக்கல. ஸோ லாஸ்ட்லேருந்து பாருங்கள், டீக்கு டீயோடதுக்கு வி எங்கே வருதுன்னு பாருங்கள், இந்த கிராஸ் பாருங்கள். ஸோ டீக்கு வி பாருங்கள். ஓகே, வருதா. ஸோ டி இங்கே இருக்குது, வி வந்து ஒரு +2 ஆட் பண்ணால் வி வருது. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட்லேருந்து அடுத்த லெட்டர் என்ன, என். ஸோ என்னோட +2 ஆட் பண்ணால் என்ன வரும், பி வருது. ஓகே, ஸோ பி கரெக்டாக வருது. அதே மாதிரி ஈயோட +2 ஆட் பண்ணிங்கன்னா ஜி வருதா. ஸோ ஜி வருது. அதே மாதிரி எம்மோட எம் எங்கே இருக்குது, +2 ஆட் பண்ணிங்கன்னா ஓ வருதா. ஸோ ஓ வருது.
ஓகே. ஸோ இந்த கிராஸ்லேருந்து போட்டிருக்காங்க. ஓகே, டீக்கு வி, எண்ணுக்கு பி, ஈக்கு ஜி, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 4 எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா இந்த 4 இந்த கிராஸில் வருது. ஓகே, டீக்கு வி, எண்ணுக்கு பிங்கிற மாதிரி மாற்றி வருது. அடுத்த 4 எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், ஏ இங்கே இருக்குது, சி இந்த இடத்துல வருது. ஸோ ஏக்கு +2 ஆட் பண்ணிங்கன்னா சி இந்த சைடு வருது. ஓகே, அதே மாதிரி எல்லுக்கு +2 ஆட் பண்ணால் எண்ணு கிடைக்கிது. ஸோ ஐக்கு +2 ஆட் பண்ணால் கே கிடைக்கிது. எஃப்க்கு +2 ஆட் பண்ணால் ஹெச் கிடைக்குது. ஸோ இந்த சேவே நம்ம எப்படி எழுதணும்னா 4 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு லாஸ்ட்லேருந்து பாருங்கள், லாஸ்ட்லேருந்து +2 ஆட் பண்ணும். எல்லுங்கிற லெட்டருக்கு +2 ஆட் பண்ணிங்கன்னா என் வரும். ஸோ அது ஃபர்ஸ்ட் லெட்டர். தென் ஏயோட +2 ஆட் பண்ணால் சி. தென் ஜியோட +2 ஆட் பண்ணால் ஐ. தென் யூவோட +2 ஆட் பண்ணால் டபிள்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் 4 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் எப்படி வந்திருக்குன்னா ஜேலேருந்து இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு எழுதிருக்காங்க. ஓகே, ஸோ ஏலேருந்து சி இப்படி வருது. அப்போ ஜேலேருந்து +2 ஆட் பண்ணால் எல்லு, ஹியர் விட்டுருங்க, இது எல்லு. தென் என்னோட +2 ஆட் பண்ணால் பி. தென் ஓட +2 ஆட் பண்ணால் கியூ. தென் சியோட +2 ஆட் பண்ணால் இ. ஸோ இதுதான் ஆன்சர். NCIW EQ D EQ PL. ஓகே, ஸோ EQ PLங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், இன் சர்டன் கோட் கவர்மெண்ட்டுங்கிறத இந்த மாதிரி கோடில் எழுதிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட்டேஜுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது கேட்காங்க. ஓகே, ஸோ இந்த கோட் எப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பண்ணிப்போம். இதில் பாருங்க, ஜி இங்கே இருக்குது, பி அதுக்கு நேர வர லெட்டர்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ ஜிக்கும் பிக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் OI. ஓ இங்கே பாருங்க, இங்கே இருக்குது ஓ, ஐ வந்து இங்கே இருக்குது. ஓகே, ஸோ ஓஐக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக வருது. அப்போ என்ன பண்ணலாம் எப்படின்னு பாருங்க. ஸோ ஓ இங்கே இருக்குது, ஓக்கு பக்கத்தில் லெட்டர் பார்த்தீங்கன்னா பி வருது. ஓகே, ஸோ ஓக்கு பக்கத்தில் லெட்டர் பி கரெக்டாக வருதா. ஜிக்கு பக்கத்தில் லெட்டர் என்ன வருது பாருங்க, HI. ஸோ இங்கே ஐ வருது. ஓகே, அப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஓபி இந்த கிராஸ் ஃபஸ்ட் எழுதிருக்காங்க +1. தென் ஜிக்கும் ஐக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா +2. ஓகே, அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கான்னு பாருங்கள், EF அடுத்த லெட்டர் பாருங்கள், EF அடுத்த லெட்டரே கொடுத்துருக்காங்க. விக்கு அடுத்து என்ன பாருங்க, 2 +2 ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ் வருது. ஓகே, ஸோ விக்கு எக்ஸ். அப்போ இது +1 +2 கிராஸில் +1 +2 ஆட் பண்ணிருக்காங்க. எண்ணுக்கு அடுத்து ஒரு +1, ஆருக்கு அடுத்து +2 பி வருது. இந்த சேம் வே இது எப்படி கிராஸில் போகுது. ஸோ இது மாதிரி இங்கே எழுதுது. ஓகே, அப்போ இதே இருக்குது ஃபர்ஸ்ட் எழுதுனா ஹச்லேருந்து +1 ஆட் பண்ணணும். ஹச்லேருந்து +1 ஆட் பண்ணால் ஐ. ஓகே, தென் இதோட கிராஸில் எழுதணும். எஸ்லேருந்து +2 ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ்லேருந்து +2 ஆட் பண்ணால் யூ. ஓகே, ஸோ இந்த 2 லெட்டர் முடிச்சிட்டோம். அடுத்த 2 லெட்டர் எழுதல. இதில் ஆருக்கு +1. ஸோ ஆருக்கு +1 எஸ் வரும். தென் ஓக்கு +2னா கியூ வரும். ஓகே, தென் இந்த 4 முடிச்சிட்டோம். இது இப்போ இது 2 எடுப்போம். ஏக்கு +1 பி. ஓகே, ஸோ டீக்கு +2 பார்த்தீங்கன்னா பி. ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி ஈக்கு +1 பார்த்தீங்கன்னா எஃப், ஜிக்கு +2 பார்த்தீங்கன்னா ஹெச். ஓகே, அப்போ இதுதான் இதோடைய ஆன்சர். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சர்டன் கோட் லாங்குவேஜ் ஃப்ரீடம் வந்து இந்த மாதிரி இருக்காங்க. அப்போ ஸ்ட்ராங்குக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்காங்க. ஓகே, ஸோ ஃப்ரீடம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள், எஃப் ஜி வருது. ஸோ எஃப்க்கு அடுத்த லெட்டர் ஜி, அப்போ +1 ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ஆருக்கு அடுத்த லெட்டர் பாருங்கள், ஆர் எங்கே இங்கே இருக்கா ஆருக்கு பதில் கியூ கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ ஆருக்கு முன்னாடி லெட்டர் ஓகே -1னா கியூ வருது. ஸோ அப்போ ஈக்கு அடுத்த லெட்டர் +1 எஃப். அண்ட் தென் ஈக்கு முன்னாடி லெட்டர் டி. ஸோ -1. ஸோ எப்படி சீரிஸ் போகுதுன்னா +1 -1 +1 -1 போகுது. அப்போ இப்போ எழுதலாமா, எஸ்ஸுக்கு +1, எஸ்ஸுக்கு அடுத்து டி. ஓகேயா, டிக்கு முன்னாடி லெட்டர் எஸ். தென் ஆருக்கு அடுத்த லெட்டர் எஸ். தென் ஓக்கு முன்னாடி லெட்டர் என். தென் என்னுக்கு அடுத்த லெட்டர் ஓ. ஜிக்கு முன்னாடி லெட்டர் எஃப். ஈக்கு அடுத்த லெட்டர் எஃப். ஆருக்கு முன்னாடி லெட்டர் கியூ. அப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் லவ் வந்து இந்த கோடில் எழுதியிருக்காங்க. ஓகே, ஆனால் இதுக்கு கோட் கொடுத்துட்டாங்க, நம்ம வேர்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, வி ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் வேர்டு. ஓகே, இது என்ன கோட் எழுதிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லுங்கிறது இங்கே இருக்குது, எல் ஜே முன்னாடி வருது. அப்போ -2 பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த ரெண்டுக்கும். ஓ இங்கே இருக்குது, ஓக்கு அடுத்து +2 பண்ணிக்காங்க கியூ வரதுக்கு. ஓகே, ஸோ +2 ஆட் பண்ணால் கியூ வரும். ஸோ யூ எங்கே இருக்குது, யூ இங்கே இருக்குது, எஸ் இங்கே இருக்குது, யூக்கும் எஸ்ஸுக்கும். ஸோ -2 பண்ணியிருக்காங்க. தென் டி பாருங்கள், டி இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. ஸோ +2 பண்ணிருக்காங்க. அப்போ அந்த சீரிஸ் எப்படி வருது, -2 +2 -2 +2 இருக்குது. ஸோ இந்த கோடர் ஃபார்மில் கொடுத்தாங்க, நம்ம வேர்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ -2 இங்கே வந்து தள்ளி இருக்கணும், பிங்கிறது வந்து -2 இருக்கும். அப்போ பி இங்கே இருக்குது. ஸோ -2 தள்ளி இருக்கணும்னா ஆறுங்கிற லெட்டர்லேருந்து -2 தள்ளி இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஆர் வரணும். ஓகே, அடுத்து +2 வரணும், கே. ஸோ கே கொடுத்துட்டாங்க, இங்கே இருக்குது கே. ஸோ கேயில் வந்து +2 தள்ளி இருக்குங்கிறாங்க. அப்போ ஐலேருந்து தான் +2 தள்ளி இருக்கும் கே வருது. அப்போ ஐங்கிறது தான் ஆன்சர் இங்கே வரணும். அடுத்து கியூ பாருங்கள், -2 தள்ளி இருக்குங்கிறாங்க. ஸோ கியூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது கியூ. ஸோ கியூ வந்து -2 தள்ளி இருக்குது. அப்போ இந்த சைடு எஸ் வரணும். ஓகே, எஸ்ஸுக்கு அப்புறம் -2 தள்ளி இருக்குது. +2னா அடுத்து ஜே விட இங்கே வந்து ஜே வந்து எப்படி இருக்குது, +2 தள்ளி இருக்கான். இங்கே ஜே இருக்குது, +2 தள்ளி இருக்குன்னா ஹச்சுக்கு அடுத்து +2 தள்ளி இருக்குது. அப்போ ஹச் வரும். ஸோ அப்போ இதுதான் அதனுடைய வேர்டு. சீரிஸ் கோட் லாங்குவேஜ் இதில் பாருங்கள், பிரேக்கிங்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு கோட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது மதர்லிக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பிரேக்கிங் எப்படி போட்டுருக்காங்கன்னு பாருங்கள், BREAKING. இப்போ BFSC வருது. ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், இதில் பியும் பி சேமாக வருது, ஆர் எஃப் வருது. ஸோ ஆர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எஃப் இங்கே இருக்குது. ஸோ டோட்டலி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வேறு எங்கேயாவது மாற்றி வருதுன்னு பாருங்கள், ஜிபி, பி இங்கே இருக்குது, ஜி இருக்குது, எஃப். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாற்றி வருது. அப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏ இங்கே இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது. அப்போ 4 லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ 4 வச்சுக்கோங்க. அதில் ஏ ஃபஸ்ட்டு ஏபி பிசி. இந்த நாளில் இந்த லாஸ்ட் ஏபி இங்கே பிசி வருது. அதே மாதிரி RSEF வருதா. ஸோ RSEF. ஸோ கிராஸில் வருது. லாஸ்ட்லேயும் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நடுவில் மிடில் 2 லெட்டர்ஸ் கிராஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள்,
இதில் எஃப்ஜி ஓகே. ஸோ எஃப் கீழேருந்து மேலே கிராஸ் ஆகிருக்கு, ஜேகே ஓகே. அப்புறம் ஹெச்ஐஎம்என் ஸோ க்ராஸ் ஆகிருக்கு. இப்போ இதே மாதிரி மதர்லி இதெல்லாம் ஃபஸ்ட்டு 4 பிரிச்சுருங்க. மதர்லியில் பிரிச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன இதெல்லாம் ஃபஸ்ட்டு எம்க்கு அடுத்த லெட்டர் என்ன வரணும் நம்மளுக்கு, இங்கே என் வரணும் ஓகே. ஸோ ஹெச்ஐ வரணும் ஓகே. இங்கே ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மாதிரி இதெல்லாமா, ஓக்கு அடுத்து பி இங்கே வரணும், டீக்கு அடுத்து யூ வரும் ஓகே. கிராஸ் எழுதிட்டோமா இந்த நாளும். இப்போ இந்த நாள் போகும்போது கீழே உள்ளது மேலே வரணும், மேலே உள்ளது கீழே வரணும் ஓகே. அப்போ ஒய்க்கு முன்னாடி லெட்டர் என்னென்னு பார்க்கணும். ஒய்க்கு முன்னாடி லெட்டர் எக்ஸ், ஸோ எக்ஸ் இங்கே வரும். ஈக்கு முன்னாடி லெட்டர் பாருங்கள் டி, ஸோ டி இங்கே வரும் ஓகே. அதே மாதிரி எல்லுக்கு முன்னாடி லெட்டர் கே, தென் ஆருக்கு முன்னாடி லெட்டர் பார்த்தீங்கன்னா கியூ, ஸோ கியூ. இதுதான் அதனுடைய ஆன்சர். நாம் இது வரைக்கும் 10 செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்துக்கொண்டு கோடிங் டிகோடிங்கில் இதே மாதிரி another 10 செட் ஆஃப் கொஷின்ஸோட I'll meet you soon again. Until then, bye bye, take care.